Hello guys, welcome to our channel Fila Dark Fanfics. Dark Fantasy. So ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. லைக் ஒரு ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ்டா கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒரு வேலை. அதனால தான் ஐ கான்ட் ஏபிள் டு புட் வீடியோஸ். ஓகேவா, என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸோ இன்னைக்கு நீங்கள்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தா இன்னசென்ட் அப்சஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்கும் ஆர்வமாக இருக்கா? அண்ட் தென் இட்ஸ் ஒரு எஃப்எஃப்டா கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். உங்களுக்கு எல்லாம் ஓகேனா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைக்கா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போங்க, ரொம்ப ட்ராக் பண்ணாதீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா யூ மைட் நோ நான் ரொம்ப ஸ்லோவாக டீட்டெயிலிங்காக சொல்லுவேன். லைக் உங்களுக்கு டவுட்டே வராத அளவுக்கு. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படியே எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைப்பேன். இல்லைக்கா டீட்டெயிலாக சொல்லாதீங்க, அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ட்ராக் பண்ணணுமா இல்லைனா இல்லைக்கா ஃபுல் ஃபெச்சில் எடுத்துகிட்டு போயிடுங்கக்கா அப்படின்னு சொல்லுங்கள். தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணால் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லிவிட்டு. இந்த ஃபஸ்ட் பார்ட் கொஞ்சம் இதுவாக தான் போகும். ஏன்னா ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் ஹவு மச் ஹீ டிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இல்லைக்கா நீங்கள் ஸ்லோவாக கொண்டு போகாதீங்க, கொஞ்சம் ஃபுல் ஃபெச்டாக நிறைய எபிசோட்ஸ் போடுங்கனாலும் அந்த மாதிரியே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம் கைஸ். ஃபஸ்ட் எபிசோட் இன்னசென்ட் அப்சஷன். அங்கே போகலாம். அம்மா சொல்லு ஜேகே. அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குதும்மா. ஏன் ஜேகே? இல்லை, உன்னை விட்டு போகணுன்னா எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அச்சோ ஜேகே, இப்போ தான் எல்கேஜி போகிறீங்க கரெக்டா? ஆமாம். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல? எனக்கு யாருமே இல்லைம்மா, நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறான். அவங்க அம்மா அப்படியே அவன் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவன் தலை அழகாக வாரி அவனுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு லன்ச்லாம் கட்டி கொடுத்து சாப்பாடெலாம் ஊட்டி அவனை வெளில கூப்பிட்டு போகிறாங்க. ஜேகே அவங்க அம்மா கை இருக்குமா பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மாவை பார்த்து சிரிச்சிட்டே போகிறான். ரொம்ப இன்னசென்ட்டான பையன் ஜேகே. ஸோ போகும்போது அவங்க அப்பாவும் ஜேகேவை அப்படியே தூக்கி கிஸ் பண்ணிவிட்டு, எங்கே போகுது என்னுடைய பெரிய பையன்? அம்மா அப்பா நான் பெரிய பையன், அல்லாமல் போனேன்னா அள்ள மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க அப்பா கன்னத்தில் கிஸ்லாம் பண்ணிவிட்டு ஜேகேயோட அம்மா கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போகிறான். நடந்து போகும்போது அவ்வளோ சிரிப்பு ஜேகேக்கு. சிரிச்சுக்கிட்டே தான் போகிறான். அவங்க அம்மா கிட்டே பேசிக்கிட்டு இது அதான் சொல்லி பார்த்துட்டு கரெக்டாக எல்கேஜி அதாவது ஸ்கூல் வாசலில் விட்ட உடனே ஜேகேயோட ஸ்மைல் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறான். அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஆனால் நீ என் கூடவே இரும்மா அப்படின்னு சொல்கிறான். கூடவே தான் தங்கம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை ஏமாற்றிட்டு அவங்க அம்மா வந்துடுறாங்க. பட் அவங்க அந்த ஸ்கூல்லேருந்துலாம் வெளியே போகல. அப்படியே அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கெஃபேல தான் உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா ஜேகே விட்டு அவங்களால சுத்தமாக போக முடியல. அப்படியே அந்த கெஃபேல காஃபியை ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து குடிச்சிட்டு அந்த டே ஃபுல்லாகவே அவங்க அம்மா அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜேகேயோட அப்பாவுக்கு இல்லை பிரச்சனை இல்லை, அவரும் ஆஃபீஸ் போயிட்டு அந்த நேரத்துக்கு வரும்போது இவங்க 2 பேரையும் பிக் பண்ணிவிட்டு அப்படியே வருவாங்க. வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி. ஜேகே எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ். ஸோ ஜேகே இப்போ 4th படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ எப்பவும் போலலாம் இல்லாமல் அவங்க அம்மா விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு ஜேகே நினப்பாக தான் இருக்கும். ஏன்னா புள்ள ஜேகே அம்மா விட்டு போகவே மாட்டான். அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மாதிரி அவங்க அம்மா கையை விடக்கூட ஒரு மாதிரி, அம்மா நான் போயிட்டு உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டு கரெக்டாக டைம் அடித்த உடனே வந்துடுவான். ஜேகேக்கு வெளியே போய் விளையாட்டுலாம் சுத்தமாக பிடிக்காது. அவங்க அம்மா கூட தான் விளையாடுவான். அவங்க அம்மாவும் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஜேகேக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜேகே வளர்ந்துருக்கான். ஜேகே இப்போ தூங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா தான் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடுவில் படுக்க வச்சு தூங்க வச்சிட்ருக்காங்க. குட் நைட்மா பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க 2 பேர் கண்ணத்தையும் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேர் கையும் இறுக்கமாக பிடிச்சி தூங்குறான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் தூங்கிட்டான்னு தெரிஞ்சவொடனே ஜேகே அப்பா ஜேகேவை அப்படியே பொருளமாக எடுத்துகிட்டு போயிட்டு அவனோட ரூமில் கழட்டிட்டு அப்படியே
அவங்க அம்மா பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. ஸோ மறுநாள் ஜேகே, அம்மா இன்னைக்கு சாட்டர்டே இல்லை, நம்ம ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிகிட்டே இருக்கும்போது வெளிலேருந்து சத்தம், ஜேகே வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே வெளில வந்து யாருன்னு பார்க்குறான். பார்த்தா அவனுடைய பக்கத்து வீட்டு பையன்தான். ஆஹா நான்லாம் விளையாட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லும் போது அந்த பையன் உள்ளே வந்துட்டு, ஆன்ட்டி ஆன்ட்டி ஏன் ஆன்ட்டி இப்படி பண்ணுறீங்க, எப்போ பார்த்தாலும் ஜேகே உங்கள் கூட மட்டும் விளையாடுறான், ஜேகேவை வர சொல்லுங்கள் ஆன்ட்டி, நாங்கள் எல்லாம் விளையாடணும், ஜேகே ஸ்கூலில் சூப்பராக விளையாடுவான் தெரியுமா, இன்றைக்கி அவனை கூப்பிடுங்க ஆன்ட்டி, எப்போ பார்த்தாலும் உங்கள் கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன புள்ள ஜேகேயோட அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஜேகே அம்மா சிரிச்சிட்டு, அச்சோ அப்படியா தங்கமே, போ இன்னைக்கு அவங்க கூட போய் விளையாடு. எனக்கு உன் கூட விளையாட பிடிக்கும், எனக்கு யார் கூடயும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். ஜேகே அவங்க அம்மா ஜேகே முன்னாடி உட்காந்துட்டு அவன் ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணி, தங்கமே அப்படி இல்லை, நீ போய் விளையாடிட்டு சீக்கிரமாக வந்துடுவியா ஓகேவா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. ஜேகேவும் போகமாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கான். அவங்க அம்மா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவனை அமுச்சு விட்டுறாங்க. அமுச்சு விட்டு உள்ளே வந்தா ஜேகேயோட அப்பா தான். நம்ம ஜேகேக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன், சார் நம்ம கூடவே ஓட்டிகிட்ருக்கான், அவனும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி நல்லா கொஞ்சம் வெளில சுற்றினா தானே அவனுக்கும் நல்லா இருக்கும். ஆமாங்க, ஆனால் புள்ள நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மாவும் வேலை செஞ்சுட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஜேகே வந்துட்டு, அம்மா எனக்கு அவங்க கூட விளையாட பிடிக்கல, எனக்கு கூட தான் இருக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அப்படியே பேக்கப் பண்ணி ஜேகே வந்து அவங்க அம்மாவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் பின்னாடி. அச்சோ இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்பா, டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, இங்கே பாடுறா உங்கள் அம்மாவும் நானும் எப்பவுமே இவன் கூட இருக்க மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு சிலத்தில் வேலை வந்துச்சுன்னா, இல்லை நீ பெரிய பையனாக ஆகிட்டேனா உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே இருப்பாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே நிறைய விஷயம் பண்ணுவேன், உனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா அப்புறம் அந்த பொண்ணு கூட இருப்பாள், ஆனால் அது வரைக்கும் நீ எப்போவுமே எங்களையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா, அப்போ எனக்குன்னு தோ அம்மா உங்களுக்குன்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி எனக்குன்னு எனக்கு ஒய்ஃப் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு என் கூடவே இருக்குமாப்பா. ஆமாம் ஜேகே, உன் கூட மட்டும்தான் இருப்பா, இப்போ நானும் அம்மாவும் எப்படி இருக்கோம் அதே மாதிரி தான், அப்புறம் நீ எனக்கு குட்டியாக பிறந்தல்ல அதே மாதிரி உனக்கும் ஒரு பாப்பா பிறக்கும், அது மாதிரியே இருக்கும் ஓகேவா. ஆனால் எப்போ பார்த்தாலும் எங்கள் கூடயே இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் போய் இருக்கணும்னு சொல்லி ஜேகேக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேக்கு எது கேட்டுச்சோ இல்லையோ, ஓகே நம்ம கூட ஒரு பொண்ணு இருப்பாள், நம்ம அப்பா அம்மா மாதிரியே அந்த பொண்ணு நம்ம கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்கான். ஸோ அப்படியே நைட்டு தான் ஜேகே எப்பவும் போல் ஜேகேவை கொண்டு வந்து அப்படியே அந்த ரூமில் கடத்திடுறாங்க. ஸோ அப்போ ஜேகே வந்து சிலுங்குறான் அப்படின்னு சொல்லி அவனை தூங்க வச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போ ஜேகே தூங்கிட்டே இருக்கும்போது ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யாரோ தட்டு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது. ஜேகேவா அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறான். பார்த்தா அவங்க அம்மா தான், ஜேகே தங்க பிள்ளை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அப்படியே பிடிச்சி தூக்குறாங்க. அம்மா என்னாச்சு, எனக்கு தூக்கம் வருது. பார்த்தா அது அவங்க அம்மா தான். அம்மா என்ன, ஜேகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சிலேருந்து அப்படியே பிளட்டாக வலியுது, அப்படியே அவங்க கையிலேருந்து அப்படியே ரத்தமாக வருது. அப்படியே ஜேகே அப்படியே பயந்து போய் ஏஞ்சி உட்காரான். பார்த்தா அந்த செவுத்துலேருந்து அவங்க சுற்றி எல்லாமே அப்படியே ரத்த கலரியாக ஆகுது. ஜேகேக்கு ஒன்றும் புரியல, சின்ன பிள்ளை வேறையா கத்துறா, அம்மா அம்மா பயமாக இருக்கு அப்படின்னு கற்றுக்கிட்டே ஏஞ்சிக்கிறான். தலை வலிக்குத, என்ன பண்ணாங்க, என்னடா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே மறுபடியும் அந்த சேரில் அப்படியே விழுறான். பார்த்தா இப்போ ஜேகேயோட தலையில் ஒரு மிஷின் போட்டிருக்காங்க, அவங்க கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி மிஷினாக இருக்குது. ஜேகேவை அப்படியே கட்டி வச்சுருக்காங்க ஒரு ஷாக் கொடுக்குற மிஷினில். ஷாக்கு கொடுத்தீங்களா எனக்கு, என்ன நல்லா கொடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிவிட்டு அப்படியே படுத்துடுறான். டாக்டர் இதுக்கு மேலே ஷாக் கொடுத்தா செத்துருவான் டாக்டர், ஓகே மூவ் பண்ணுங்க அவனை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே இருக்க வார்ட் பாய் எல்லாம் ஜேகேக்கு மேலே இருக்க எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போடுறாங்க. ஷாக் கொடுக்குறீங்க எனக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுங்க
அப்போ தான் இந்த மூளைக்கு கொஞ்சம் பீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறான். செக்கி அப்படியே உளறிட்டே இருக்கான். அப்படியே அந்த ரூமில் கொண்டு போய் போடுற வரைக்கும் அங்கே உள்ளே போட்டுட்டு செக்கியோட ஹேண்ட்ஸை ரெண்டுத்தையும் அப்படியே கப் பண்ணி மேலே பிடிச்சி அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. அப்போ 2 நர்ஸ் வந்து இந்த பையனுக்கு என்ன தான் கேடோ, ஏன் இப்படி இப்படி இருக்கான், சே என்ன விஷயம்னு கூட இன்னும் டாக்டர் எங்ககிட்ட சொல்லலை, ஆனால் இவனை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ செக்கியை பார்த்துட்டு தான் அப்போ உள்ளே இருக்கவங்க அங்கே டாக்டர்கிட்ட இருக்கவங்க, டாக்டர் இவனுக்கு ஷாக் நிறைய கொடுத்தாச்சு, பட் நோ ரிசல்ட், அவனுக்கு பெருசாக ரிசல்ட் தெரிஞ்ச மாதிரி இல்லை, ஆனால் அவன் வைலண்ட்லாம் இல்லை டாக்டர், இங்கே இருக்க பேஷண்ட்லேயே அவன் தான் கொஞ்சம் சாந்தமாக இருப்பான், சின்ன பையன் வேறல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இங்கே இருக்க மற்ற பேஷண்ட்லாம் ரொம்ப வைலன்ஸாக இருக்காங்க, ஆனால் ஏன் இவன் இந்த அசைலமில் வந்திருக்கான், அதான் டாக்டர் நான் உங்களுக்கு ஒரு இது கொடுத்தேன்ல அதனால தான், பட் எங்ககிட்ட வந்த வரைக்கும் அவன் எதுவுமே ரொம்ப ரூடாலாம் பிஹேவ் பண்ணல, இந்த ஷாக் கொடுக்கும்போது மட்டும்தான் ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவான், மற்றபடி ரொம்ப சாந்தமாக இருப்பான் டாக்டர், அதனால் அவனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெருசுலாம் இல்லை, போவோம் சும்மா நார்மலாக பேசுவோம், டேப்லெட்ஸ் அவ்வளோதான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த டீன் அப்போ இவன் தான் சரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குடைய நேமை எழுதியிருப்பாங்க ஒரு ரெட் மார்க்கரால், ஜங்குக்குடைய நேம் அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கார் அந்த டீன். ஸோ அப்போ கரெக்டாக அவருக்கு ஒரு கால், பார்த்தா மை டியர் அப்படின்னு போட்டிருக்கு. ஹலோ சொல்லுமா வயன், அப்பா நான் தான் சொன்னேன்ல எனக்கு இங்கே வேலை கிடச்சிருக்குப்பா, அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் தான் என்னை ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க சொன்னீங்க, இப்போ பாருங்கள் கால் பண்ணி இன்னும் 2 டேஸில் வந்து அங்கே வரலனா வேலையை கேன்சல் பண்ணிவிடுவாங்கப்பா, சீக்கிரம் நீங்கள் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கத்திகிட்ருக்கா, மீன்ஸ் நீங்கள் தான் கத்திகிட்ருக்கீங்க, இருப்பா தோ 1 2 3 இன்னும் 3 பேஷண்ட் அட்டன் பண்ணிவிட்டு அப்பா வந்துடுறேன், சரி ஓகேப்பா பட் சேஃபாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயனும் காலை கட் பண்ணிடுறா. ஸோ இப்போ அப்படியே ஏஞ்சிக்கிறாரு, கோட்லாம் போட்டுட்டு அவரோட வேலையை முடிச்சுட்டு அப்படியே காரில் போயிட்டு வீட்டுக்கு இறங்கிட்டாரு. இறங்கினோடனே நீங்கள் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன் அப்பா போங்கப்பா உங்கள் மேலே நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டு திரும்பிக்கிறீங்க. கோவமாக இருக்க புள்ளிய எவ்வளோ வந்து ஹக் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை தள்ளிட்டு வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு அம்மா இல்லை அப்பா மட்டும்தான், அப்பாவோட செல்லப்பில்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் அப்பா கேட்பாரு, போங்க எனக்கு கனடாலேருந்து நல்ல ஆஃபர், எனக்கு அங்கே போய் வேலை செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா மூஞ்சி மாறுது. ஒயன் அப்பா சொன்னால் கேட்பல, அப்பா நீங்கள் எப்பவுமே என்னை கம்பல் பண்ணவே மாட்டீங்க, தென் ஒய் நான் ஏன் இப்போ இப்படி பண்ணுறீங்க, கண்டிப்பாக எனக்கு கனடா போகணும் அப்பா. ஒயன் நான் சொன்னால் கேளு, உனக்கு நான் எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், கனடா வேணாமா, அப்பா கிட்டேயே வந்து அசைலம் இருக்குல்ல, அங்கே போய் ஒர்க் பண்ணு, நான் உனக்காகவே ஒரு பேஷண்ட்டை புக் பண்ணியிருக்கேன், அவனுக்கு நீ கண்டிப்பாக தேவை, உன்னோட ஹெல்ப் அவனுக்கு வேணும்ல, என்னப்பா சொல்கிறீங்க, நம்ம இசைலத்துலையா, ஆமாம்மா நம்ம இசைலத்தில் தான், இந்த ஃபைல் அண்ட் தென் உனக்கு நான் டிக்கெட்டாக எடுத்திருக்கேன், சூஸ் யுவர் பெஸ்ட், நீ இதுக்கு வேணும்னா போகலாம், இல்லைனா இந்த ஃபைல் வேணும்னா கோத்ரூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே போகிறாரு. நீங்கள் அப்படியே ஃபைலையும் அந்த டிக்கெட்டையும் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் அப்பா மேலே ப்ளீஸ் மார்க் பண்ணிவிட்டு என் பொண்ணு கண்டிப்பாக அந்த ஃபைலை தான் சூஸ் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு உங்களை அங்கே அனுப்புறதுல சுத்தமாக இஷ்டம் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ரூம் போயிட்டு, என்ன அப்பா எதுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தாரு, எனக்கு கண்டிப்பாக கனடா தான் போகணும், எனக்கு இந்த ஃபைல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை அப்படியே பெட் பக்கத்தில் தூக்கி போட்டுட்டு நீங்கள் அந்த டிக்கெட் வச்சுட்டு ஜாலி, நோ 2 வீக்ஸா ஓ 2 days தான், ஓகே நாளைக்கே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறீங்க. ஸோ அந்த இதோட டிக்கெட் பார்க்குறீங்க என்ன டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாளைக்கு இல்லை, நாளன்னைக்கு மார்னிங் போட்டிருக்கு. அப்பா எனக்கு நாளன்னைக்கு நாங்கள் இருக்கணும், சரி பார்த்துக்கலாம், எக்ஸ்கியூஸ் கேட்கலாம், 1 month ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, 1 day ஹோல்ட் பண்ண மாட்டாங்களா, என் திறமைக்காக்கு தானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டிக்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தே ஆகணும்னு தோணிக்கிட்டே இருக்குது, ஏன்னு தெரியவே இல்லை, என்ன சரி ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டவல்லாம் கட்டிட்டு அப்படியே பெட்டில் படுத்துட்டு பார்க்குறீங்க. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அதில் சியாங் ஜங்குக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சியாங் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஃபோட்டோவும் பார்க்குறீங்க. என்ன சின்ன பையன் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே கோத்ரூ பண்ணுறீங்க. கோத்ரூ பண்ணி பார்க்குறீங்க. ஓ, சின்ன வயசுலேருந்தே வா, 5th வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக அதை பார்க்குறீங்க. ஓ, ஓகே. சச் அ இன்ட்ரெஸ்டிங் ஃபைல் இஸ் திஸ். ஸோ அதில் வந்து ஒரு 5 pages கிட்டே இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாக அந்த இது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். அதெல்லாம் த்ரூ பண்ணி பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை மறுபடியும் நைட் ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ மார்னிங் காஃபி குடிச்சிட்டு உங்கள் அப்பா கிட்ட தான் வந்து காஃபி கொடுக்குறீங்க. என்னம்மா, என்ன முடிவு எடுத்திருக்க? அஃப்கோர்ஸ்ப்பா, நான் கனடா தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி குடிச்சிட்டு போகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு செம்ம ஷாக். என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வயன் அப்படியா, ஃபைல் பார்த்தியா? பார்த்தேன், ஜியாங் ஜங்குக் அந்த பையன் தானே? பார்த்தனே. ஓ சரிம்மா, அப்போ நான் அந்த பையனை வேறு எங்கன்னா தான் அனுப்பணும். ஏன்ப்பா? இல்லைம்மா, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்குலாம் இங்கே எதுவுமே இல்லை. அதனால் வேறு அசைலத்துக்கு தான் அனுப்பணும். எந்த அசைலத்துக்கு அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அப்பா ஒரு பேர் சொல்கிறாரு. ஏன்ப்பா அங்கே? ஏன்னா நம்ம அசைலத்தில் நிறைய பேர் இருக்காங்கம்மா. நீ இருந்தால் உனக்கு கீழே போகலான்னு நினச்சேன். பட் நீ தான் வரலன்னு சொல்லிட்டல, அதான் அவனை அங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே இப்போ உங்கள் அப்பா அப்படியே நின்றுட்டுருக்காரு. வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, கனடா தான் போகிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்காரு. எங்கம்மா? தோ லக்கேஜ்லாம் வந்துட்டுருப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கார். டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டியாம்மா? டிக்கெட்டா? இல்லைப்பா, ஃபைல் எடுத்துக்கிட்டேன். ஆமாம். அப்புறம் எதுக்குமா பேகு? அப்பா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கணும்னு ஆசை. அண்ட் தென் உங்கள் அசைலத்துக்கு அப்படியே ஆப்போசிட், கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த வில்லேஜ் சைடு இருக்குல்ல, நம்ம அசைலத்துலேருந்து ஒரு 10 or 5 kilometers. ஆமாம்மா, அங்கே தான் போய் ஸ்டே பண்ண போகிறேன். ஏம்மா, நம்ம வீடு இங்கே இருக்கும்போது ஏம்மா அங்கே? அப்பா ப்ளீஸ், நான் கனடா போகல, இங்கே தானே இருக்கேன். ஸோ லெட் மீ ஹாவ் சம் ஃப்ரீடம் அப்படின்னோடனே உங்கள் அப்பா உங்கள் தலையை தடவிட்டுட்டு, பரவாயில்ல, என் பொண்ணை நான் டெய்லியும் பார்க்க முடியும்ல, நீ இங்கே வேணா போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அவரை பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே லக்கேஜ்லாம் தூக்கிட்டு உங்கள் ஒரு வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ அது வந்து நீங்கள் இப்போ புதுசாக வாங்குந்த உங்கள் நேமில். ஸோ அது உங்களோட வீடு. ஸோ அப்படியே போகிறீங்க. அப்பா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. டைம் என்ன ஆகுது? ஓ, இன்னும் 1/2 கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அசைலத்துக்கு தான் வரீங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்தோடனே எல்லாருமே அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. என் பக்கிட்ட இது தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் முணுமுணுக்கிட்டே அப்படியே போகிறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஒரு டாக்டர் வந்து, ஹலோ மிஸ் ஒயன். ஹலோ டாக்டர் ஹான். அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹான் டாக்டர் போயிடுறாரு. நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு, ஹலோ சார் அப்படின்னு சொல்கிறீங்க. வாங்கம்மா, உங்கள் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்பா, ஓகே கொடுங்க, இது என் ஃபர்ஸ்ட் கேஸ், நான் அது ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டேன். ஸோ நான் அந்த பேஷண்ட்டையும் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது. நீங்கள் ட்ரைனிங்கில் நிறைய பேஷண்ட் கிட்ட வந்து அந்த இது பண்ணியிருப்பீங்க. பட் இதுதான் உங்களை அஃபிஷியலான ஃபஸ்ட் பர்சன். நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வேறு இருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பர்சனை வந்து நம்ம க்யூர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் ஒரு மாதிரி அந்த அசைலம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ரூம்ஸ்லாம் வந்து ரொம்ப க்ளீனாலாம் இருக்காது. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க உள்ளே. ஸோ உங்களுக்காக அந்த டேபிள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பர்சனையும் அந்த ஆப்போசிட் டேபிள் அப்படியே வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த பர்சன் அப்படியே கீழே குனிஞ்சு, மீன்ஸ் ஜேகேவை தான் கட்டி வச்சுருக்காங்க, கீழே குனிஞ்சு ஜேகேவும் அப்படியே இருக்கார். நீங்களும் போயிட்டு, ஹாய் ஜங்குக், நான் ஒயன், உங்களோட தெரபிஸ்ட். மேபி வி கேன் பிகம் ஃப்ரெண்ட்ஸ்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ஃபுல்லாக சொல்கிறீங்க. ஜேகே தலையை கூட நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அந்த ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. அந்த சாக்லேட் அவன் முன்னாடி லைட்டாக ட்ராக் பண்ணி வைக்கிறீங்க. ஜேகே அப்படியே எதுவுமே பேசாமல் கம்முன்னு இருந்திருப்பான். நீங்கள் அந்த சாக்லேட்டை வச்சோன்னே அந்த சாக்லேட்டை அப்படியே பார்த்துட்டு கீழே குனிஞ்சிக்கிறான். லைக் ரொம்ப நிமிரல, அந்த சாக்லேட்டை மட்டும் பார்த்துட்டு குனிகிறான். நீங்கள் அவன் இன்னும் ஃபேஸை பார்க்கல. நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, அது எவ்வளோ கிளியராக இருந்திருக்காது. ஜேகே என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே அப்படியே தலையாட்டுறானோன்னு சொல்லி, ஏன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகே அதுக்கும் எதுவுமே ரியாக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ என்கிட்ட பேச மாட்டீங்க. ஏன் நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு நான் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஜேகே அப்போ கூட ரியாக்ட் பண்ணல. அப்போ இந்த சாக்லேட்டை யார் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சாக்லேட் எடுத்து அவன் மறுபடியும் ட்ராக் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே பார்த்துட்டு, எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம். ஏன்னா ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், இங்கே கிட்ட வா அப்படின்னு ஒன்று. ஜேகே அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்த்துட்டு, சீக்ரெட்டா? சீக்ரெட் தான், இங்கே கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே கிட்ட லீன் ஆகிறான். அவன் 2 கையுமே அங்கே கட்டியிருக்குல்ல, அப்படியே லைட்டாக லீன் ஆகிட்டு, என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்களும் கிட்ட வந்துட்டு, ஏன்னா நீ என்னுடைய ஃபஸ்ட் குட் பேஷண்ட், நீ ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, உனக்கு சாக்லேட் நான் வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே ஜேகே லைட்டாக ப்ளஷ் பண்ணிவிட்டு, சாக்லேட் எனக்கு தானே, நான் போய் எடுத்துக்கவா? எடுத்துக்கோ ஜேகே, உனக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். உன் வாய்ஸ் கூட எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா? அப்போ உனக்கு இன்னொரு சாக்லேட்டும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாக்லேட்டும் எடுத்து வைக்கிறீங்க. ஜேகே ஃபேஸில் லைட்டாக ஸ்மைல் வருது. நீங்கள் அதை பார்த்துட்டு, ஃபஸ்ட்டே ஓகே, நல்லா மிங்கிள் ஆகிட்டா ஜேகே பேஷண்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே காம் ஆகிட்டு அவனே பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே, சாக்லேட் என் கை தான் கட்டி போட்டிருக்கீங்களே, நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக கேட்குறான். அச்சோ, ப்ரோட்டோக்காலில் கண்டிப்பாக பேஷண்ட்டோட கையை கழட்டக்கூடாதுன்னு போட்டிருக்கு, நான் எப்படி கழட்டுறது, இவன் எப்படின்னு வேறு தெரியலையா? இப்போ ஜேகே சாக்லேட் தானே சாப்பிட்ணும், நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி அவன் பக்கத்தில் வந்து அவனுடைய அந்த பெஞ்ச் இருக்கும்ல இந்த சைடு, அவன் பக்கத்தில் அப்படியே அந்த பெஞ்ச் மேலே உட்காந்துட்டு குட்டி சாக்லேட் இருக்குல்ல அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலான்னு வரீங்க. அப்போ ஜேகே, பெரிய சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஜங்குக்கு பெரிய சாக்லேட் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட் எடுக்கிறீங்க. அது லைட்டாக மெல்ட் ஆகிருக்கு. இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னாச்சு? நான் சாப்பிட்லாம்ல? நீ சாப்பிட்லாமே, இந்தா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஏன் ஸ்மைல் பண்ணுற, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட வாயோடு சேர்த்து அப்படியே அந்த சாக்லேட்டை லிக் பண்ணுறான். நீங்கள் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்டில் ஆகிட்டீங்க. ஜேகே அப்படியே உங்கள் லிப்ஸ் உங்களுடைய கையை முடியும் லிக் பண்ண வரான். நீங்கள் கை எடுத்துகிட்டு, இல்லை இந்த பீஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பீஸ் எடுத்து அவன் வாய்க்கிட்ட வைக்கிறீங்க. லிக் பண்ண வரும்போது நீங்கள் அப்படியே அந்த சாக்லேட்டை அவன் வாய்க்குள்ளே புஷ் பண்ணிடுறீங்க. ஓகே, இன்றைக்கி இவ்வளோ போதும். இல்லை, எனக்கு சாக்லேட் நிறைய சாப்பிட்ணும். இல்லை இந்த சாக்லேட்டை நான் இங்கே இருக்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், உன்னை எப்பப்பெல்லாம் பார்க்க வரணும் அப்போ தரேன், இந்த சாக்லேட்ஸ் மட்டும் நீ இப்போ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் அந்த கை கட்டியிருக்குல்ல அந்த கையில் அந்த குட்டி சாக்லேட்ஸை கொஞ்சம் தரீங்க. ஸோ அப்போ உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் இங்கேருந்து போவீங்களா இப்போ? ஆமாம், இந்த சாக்லேட் மட்டும் பிடிச்சிக்கோ, இந்தா. சரி, உங்களை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு சாக்லேட் மட்டும் வச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து எனக்கு இன்னும் இத்தனை சாக்லேட்லாம் ஊட்டி விடணும், ஓகேவா? ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகலான்னு நீங்கள். இருங்க, உங்கள் பேர் நீங்கள் சொல்லலையே. என் பேரா? என் பேருன்னா சொல்ல மாட்டேன், அது சீக்ரெட், நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போகலான்னு வரீங்க. அப்போ ஹனிபன் அப்படின்னு சொல்லி கத்துறான். யார் ஹனிபன்? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நான் ஹனிபன் தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக குரலை மாற்றுறான். உனக்கு பிடிச்சவங்க நீ எப்போவுமே ஹனிபன்னு கூப்பிடுவியா? ஆமாம். ஓகே,
நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாவோட ரூமுக்கு தான் போயிட்டு அப்படியே உட்காடுறீங்க. எப்படி இருந்துச்சு என் ஃபஸ்ட் டே? குவைட் இன்ட்ரெஸ்டிங். என்ன உனக்கு சாக்லேட்லாம் கொடுத்த போல? உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? கேமரா இருக்குல்ல, அதில் பார்த்தேன். அப்பா ஃபஸ்ட்டு அந்த ரூமில் மட்டும் கேமரா இருக்கிறத ஆஃப் பண்ணுங்க. ஏம்மா? எனக்கு தெரியும் இந்த ஹாஸ்பிட்டலில் கேமரா இல்லை சொல்லி. தென் வை ஏன் அந்த ரூமில் மட்டும் கேமரா போட்டிருக்கீங்க? அது அப்பா எனக்கு தெரியுது நீங்கள் என்னை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணும்னு. பட் எனக்கு இது பிடிக்கலப்பா. எனக்கு எனக்கு நிறைய திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நான் செக்கையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்க்குறீங்கன்ற ஒரு இதுவில் என்னால் பண்ண முடியலப்பா. ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் யோசிக்கிறாரு. அந்த ஜேகே பையனும் அவ்வளோ ஆபத்தான பையன்லாம் இல்லை. என் பொண்ணு அவனுக்கு மட்டும் தான் அசைன் பண்ணியிருக்கான். ஸோ ப்ராப்ளம் இல்லை தான். ஓகே, சிசிடிவி ஆஃப் பண்ண சொல்லிடலாம். ஓகேம்மா, இப்போவே நான் கால் பண்ணி அந்த சிசிடிவி கேமராவை எடுக்க சொல்கிறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. போய் கூப்பிட்டு அதை ரிமூவ் பண்ணுறாங்க உங்கள் முன்னாடியே. அப்போ தான் நீங்கள் தேங்க்யூ அப்பா, சரி ஓகே நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ இங்கே ஜேகே அந்த சாக்லேட்டே வச்சுட்டு எனக்காக ஹனிபன் சாக்லேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கும் நான் அவங்கள மறுபடியும் பார்ப்பேன். அவங்க அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே வந்து நீங்கள் கொடுத்த சாக்லேட்டே அப்படியே பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் சிரிப்பு ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு மாதிரி டெஃபிலிஷாக லைட்டாக இருக்குது. அவன் லிப்ஸை டச் பண்ணிவிட்டு அவங்க கையை ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக. என் அம்மாக்கும் அப்படி தான் சாஃப்டாக இருக்கும். அவங்க கையும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் அப்படியே அவன் செஸ்கிட்ட வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிறான். எப்போ மறுநாள் வரும், எப்போ உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ மறுநாளும் வருது. ஜேகே அப்படியே முதல்ல அவ்வளோ சைலண்ட்டாக இருப்பான். இப்போ அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் கையெல்லாம் வந்து கட்டி போட்டிருக்காங்க. லைக் ஒரு மாதிரி அந்த இரும்பில் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே வரீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணி ஹாய் அப்படின்றா. நீங்கள் அவன் லைக் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஹாய் ஜேகே, என்ன நேற்று என்னை நிமிர்ந்து கூட பார்க்கல, இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சி அவன் பக்கத்தில் மறுபடியும் உட்காந்துட்டு அவனுடைய ஹேரை லைட்டாக அப்படியே லைக் ரெஃபல் பண்ணுவாங்கள்ல, லைக் இந்த தலையை தடவி கொடுப்பாங்கள, அந்த மாதிரி தலையை தடவி கொடுக்குறீங்க. ஜேகே அப்படியே கண்ணை மூடி அப்படியே உங்கள் சைடில் லைட்டாக சாயிறான். உங்களுக்கு புரியுது, ஓகே உனக்கு இந்த மாதிரி பண்ணால் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை லைட்டாக வந்து ரப் பண்ணிவிட்டு குட் ஓகே இன்றைக்கி நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஆனால் சாக்லேட்டு சாக்லேட் தானே? நான் கேட்குறதுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணினா கண்டிப்பாக உனக்கு சாக்லேட் கிடைக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட ஒரு நோட் கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் அப்படியே பேசுகிறீங்க. ஸோ செஷனும் முடியுது. நீங்கள் அவங்ககிட்டேருந்து வாங்குறீங்க நோட்டா. நீங்கள் வந்து உனக்கு இப்போ என்ன தோணுது, எதனா ஒன்று வர அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ஜேகே வந்து வரைஞ்சிருக்கான். நீங்கள் வந்து ஒரு 1 hour தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தா கண்ணு நோஸு மட்டும் வரைஞ்சிருக்கான். பட் அது அவ்வளோ டீட்டெயிலாக ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா வரைவியா நீ? நான் நல்லா வரைவேன். ஆனால் இங்கே தான் யாருமே எனக்கு எதுவும் தர மாட்றாங்க. உனக்கு என்ன வேணும்? எனக்கு பெயிண்ட்டு, ப்ரெஷ்ஷு, கேன்வாஷ் நிறைய வேணும். நான் வரையணும், எனக்கு வரைய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் கண்டிப்பாக ஜேகே ஒரு நாள் இதெல்லாம் உனக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயிங்கை ஒத்து பார்க்குறீங்க. லைட்டாக ஷாக் ஆகிறீங்க. ஜேகே நான் உனக்கு இன்னும் நிறைய டைம் தரேன், இதை நீ ஃபுல்லாக வர அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஏஞ்சி அந்த ரூமை தான் பார்க்குறீங்க. அவன் ரூம் ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது. அவன் பெட்டுமே வந்து ஒரு மாதிரி பழசாக இருக்குது. ஸோ இவன் இவ்வளோ சுமத்தாக தானே இருக்கான், இவன் ரூம் மாற்ற சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் வெளியே போகலான்னு வரீங்க. அப்போ நீங்கள் போகக்கூடாது. இல்லை நான் போகல, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. இப்போவும் ஜேகேவோடைய ஹேண்ட்ஸ்க்கு வந்து கை கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வந்து அந்த டேபிளோடு கட்டியிருப்பாங்க. ஸோ அவனோட ஒரு பர்டிகுலர் தூரத்துக்கு வரைக்கும் அந்த ஹேண்ட்ஸை மூவ் பண்ண முடியும். அதை வச்சு தான் இப்போ ட்ரா பண்ணிகிட்டு இருக்கான்.
நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. 3 ஹார்ஸ் ஆகுது. நான் முடிச்சிட்டேன். ஆனால் இது பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்குறான். நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் அழுத்துறீங்க. ஸோ உங்கள் வார்ட் பாயும் வராங்க. என்னுடைய கேபினில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், அதில் சாக்லேட்ஸ் இருக்கும், அதில் ஓப்பன் பண்ண சாக்லேட் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லி அவனுக்கு கொடுக்குறீங்க. ஆ அப்படின்றான். இந்தா சாக்லேட்டு. இல்லை எனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அதான் இப்போ உன் கை அவுத்து இருக்குல்ல, இந்தா நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வைக்கிறீங்க. ஜேகே அப்படியே கம்முன்னு ஆகிட்டு எனக்கு சாக்லேட் வேண்டாம். ஏன் ஜேகே? இல்லை எனக்கு வேண்டாம். சரி ஓகே அந்த ட்ராயிங்கை காமி. நான் காமிக்க மாட்டேன். ஜேகே நான் உன் ஃப்ரெண்ட் தானே, எனக்கு காமிக்க மாட்டியா? இல்லை எனக்கு சாக்லேட் நீங்கள் ஊட்டினா தான் நான் காமிப்பேன். என்ன? எனக்கு நீங்கள் சாக்லேட் ஊட்டினா தான் நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். சரி சரி கத்தாத கத்தாத கத்தாத. உனக்கு இப்போ நான் சாக்லேட் ஊட்டினா நீ சமத்து பிள்ளையா நான் சொல்கிறத கேட்கணும், கரெக்டாக? சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்களும் ஒரு டேப்லெட் எடுத்து அந்த சாக்லேட்டுக்கு நடுவில் வைக்கிறீங்க. ஜிகே முன்னாடி தான் வைக்கிறீங்க. ஜிகே எனக்கு டேப்லெட் பிடிக்காது, அது நல்லாவே இருக்காது. அப்படியா? அதை நான் ஊட்டி விடுறேன்ல, சாக்லேட் நடுவில் தானே இருக்குது, ஸ்வீட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஊட்டினா ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாயை திறக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே அவன் வாயில் அந்த சாக்லேட் வைக்கிறீங்க. உடனே ஜெக்கே வந்து அப்படியே மறுபடியும் உங்களுடைய ஹேண்ட்ஸை லிக் பண்ணுறான். நீங்கள் ஜேகே அப்படி பண்ணக்கூடாது, நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ ஹனி பன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறான். அவன் சிரிச்சதுனால நீங்கள் பெருசாக கண்டுக்கல. சரி ஓகே அந்த ட்ராயிங் கம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்குறீங்க. கரெக்டாக உங்களுக்கு ஒரு கால் வருது. ஓகே ஓகே ஜேகே கூட அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ராயிங்கை நீங்கள் பார்க்கவே இல்லை, அப்படியே உங்கள் ஃபைலுக்குள்ளே வச்சுட்டு ஓகே நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் கேபினில் தான் உட்காருங்க. ஸோ உட்காந்துட்டு அந்த ஃபைலில் இருக்க ஓப்பன் த லைக் ஃபோன்லாம் பேசிட்டு அதை எடுத்து பார்க்குறீங்க. ஷாக் ஆகிட்டீங்க. ஜிகே உங்களை தான் அழகாக வரைஞ்சி வச்சுருக்கான். உங்களை பார்த்து பார்த்து தான் வரைஞ்சிருப்பான். நீங்கள் ஆனால் அதை பெருசாக எடுத்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆனால் ஒரு டவுட்டும் இருந்திருக்கும், ஏன்னா அந்த ஐஸ் அண்ட் நோஸ் வந்து பார்க்க உங்களை மாதிரியே இருந்திருக்கும். வா ஜிகே உனக்கு நல்ல டேலண்ட் ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ட்ராயிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அதை அழகாக வந்து எடுத்து ஒரு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. ஸோ ஒரு வாலில் ஒரு இடத்துல இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு தோணுது. நீங்கள் அந்த டயக்ராமை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு அதை ஒரு இதுக்குள்ளே ஒரு ஃபைலுக்குள்ளே வச்சுட்டு ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வைக்கிறீங்க. அப்போ தான் ஜேகேயோட ஃபைல் அங்கே இருக்கும்ல. ஸோ அதை பார்த்துட்டு மறுபடியும் அந்த இதுவும் ரீட் பண்ணுறீங்க. இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குவேன், எப்படி இத்தனை கொலை பண்ணியிருப்பான்? ஒன்றுமே புரியல. என்ன என்கிட்ட நடிக்கிறானா, இல்லை அவனை பார்த்து அப்படி தெரியல. அந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தே அவன் 7 years கிட்ட இருக்கு. பட் அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லையே, இந்த மாதிரி பண்ணான் அந்த மாதிரி பண்ணான்னு எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி இவன் இத்தனை பேரை கொலை பண்ணியிருப்பான்? ஒன்றுமே புரியல. அந்த அவங்க பேரண்ட்ஸையும் அவன் தான் கொண்டு இருக்கான்னு இதில் இருக்குது. அந்த 4 சின்ன பசங்களா ப்ளஸ் அவங்க ரிலேஷன்லேயும் எத்தனை பேரா? ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குழப்பமாக ஜேகேயோட ஃபைலில் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதை பற்றி நான் அவங்ககிட்ட கேட்டே ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக. மேபி அவன் இன்னசென்ட்டாக இருந்தா மேபி இருக்கலாம். ஏன்னா இது வரைக்குமே இங்கே வந்து அவனுக்கு எந்த மார்க்கே இல்லையே. அவனுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்கும்போது கூட லைட்டாக வயலன்ஸாக பிஹேவ் பண்ணியிருக்கான். இட்ஸ் நார்மல், அப்சல்யூட்லி நார்மல். ஒரு ஷாக் கொடுக்குறது தான் இப்படி தான் இருக்கும். பட் என்னவா இருக்கும், இத்தனை பேர் அவன் எப்படி சாப்பிடிச்சிருப்பான்? அண்ட் தென் அவனை இந்த அசைலமில் போட்டு வச்சுருக்காங்கன்னா ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ டென்ஷன் ஆகிட்டீங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஜேகே உங்களை பார்க்கும்போது ஜேகேவை பார்க்கும்போது அவ்வளோ வைலன்ஸாலாம் இல்லை அவன். இதை நான் எப்படின்னா கேட்டே ஆகணும். என்னுடைய தெரப்பியை நாளைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போகிறீங்க. ஸோ மறுநாள் நீங்களும் வரீங்க. ஜேகே உங்களை பார்த்தோன்னே அப்படியே எகிரி குதிச்சு அப்படியே ஹாப்பியாக கை தட்டுறான். அவனுடைய இப்போ வந்து நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அவனுக்கு வந்து ஹேண்ட்கஃப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அங்கே இருக்க அவனை டேக் கேர் பண்ணிக்கிற அந்த வார்ட் பாய் வந்து இல்லை மேம் அப்படின்னு சொல்ல வருவாங்க.
இது வரைக்கும் அவன் உங்களை என்ன பண்ணியிருக்கானா? இல்லை மேம். அப்போ பண்ணுங்க. அண்ணன் இது டேடுக்கு தெரியக்கூடாது. உங்களுக்கு தெரியும்ல அடுத்தது நான் தான் இதை டேக் ஓவர் பண்ண போகிறேன்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மிரட்டி இருப்பீங்க. அவங்களும் சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ உள்ளே வரீங்க ஜேகே ரூம்குள்ளே. ஜேகே ரூம் அப்படியே எவ்வளோ க்ளீனாக இருக்குது. அவனுக்கு பெட்லாம் கூட புதுசாக மாற்ற சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அவனுடைய ரூம் ரொம்ப அழுக்காக இருந்திருக்கும், இப்போ வந்து சுத்தமாக இருக்குது. ஜேகேக்கும் ஒரு நல்ல கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேகே உங்களை பார்த்தோன்னே ஹனிபன் தேங்க்யூ ஸோ மச். இந்த ரூம் எனக்கு இப்போ தான் ரூம் மாதிரி தெரியுது தெரியுமா? இத்தனை நாள் எனக்கு பயமாக இருக்கும், எனக்கு தூங்கவே பயமாக இருக்கும். இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேபி வாய்ஸில் பேசுகிறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சூப்பர் உட்காரு ஜேகே. ஓகே சரி, நான் உனக்கு இந்த ஃபேவர் பண்ணியிருக்கேன்ல, நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்ன? நான் பண்ணுறேன். உனக்கு ஹனிபனுக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்ணுறேன். ஓகே ஓகே, நான் ஒரு சில கொஷின் கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ண ஓகேவா? இது ஒரு ஃபன்னி கேம். நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்பேன், நீ என்கிட்ட ஒரு கொஷின் கேளு ஓகேவா? நல்லா இருக்கு கேம் நல்லா இருக்கா? ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் ஓகேவா? உன் பேர் என்ன? என் பேர் தெரியாதா உனக்கு? இது கொஷின் ஜேகே, நீ கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். என் பேர் சியோன்ஜாங்குக். உன் பேர் என்ன? இப்போ சொல்லு எனக்கு, உன் பேர் என்ன? ஓகே, என் பேர் ஒயனா. ஆனால் ஹனிபன் தான் நல்லா இருக்குது. நான் உன்னை ஹனிபன் தான் கூப்பிடுவேன். உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீ கூப்பிடு, எனக்கு பிரச்சனை இல்லை. சரி ஜேகேக்கு என்ன ஏஜ் ஆகுது? எனக்கா எனக்கு 21 ஆகுது. ஓகே சரி, அடுத்த கொஸ்டின். இல்லை நான் கேட்கணும். ஆமாம் சரி, நீ கேளு. இப்போ நீ கேளு. என்னுடைய ஹனிபனுக்கு என்ன ஏஜ் ஆகுது? எனக்கு 20. உனக்கு 20யா? உனக்கு 20 தானா? ஆமாம். இப்போ அடுத்த கொஷின். ஜேகேக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்? எல்லாத்தையும் சொல்ல வேணாம் ஜேகே, எதனா ஒன்று சொன்னால் போதும். அப்படியா? எனக்கு ஒன்று பிடிக்கும். என்ன சொன்ன? எனக்கு ஒன்று பிடிக்கும் சொன்னேன். அதான் என்ன பிடிக்கும்? எனக்கு ஒன்றையும் பிடிக்கும். இல்லை எனக்கு இதோ இந்த குட்டி சேனலில் யாருக்கும் தெரியாமல் நான் வெளில எட்டி பார்ப்பேன்னா நல்லாயிருக்கும். அங்கே பட்டர்ஃப்ளை பறந்து போகும், காக்கா, நிறைய பேர்ட்ஸ்லாம் பறந்து போகும். எனக்கு அதை பார்க்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதை தொட்டு பார்க்க ஆசையாக இருக்குது ஹனிபன், ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்புறம் எனக்கு என்ன தெரியுமா பிடிக்காது? நைட்டு எல்லோரும் எனக்கு தனியாக விட்டு போயிடுவாங்க, பயமாக இருக்கும் தெரியுமா? ஆனால் எனக்கு பயமாக இருக்கும். சரி சரி ஒரு இப்போ நான் உன்கிட்ட கேட்கணும். ஆமாம், என்கிட்ட கேளு ஜேகே. ஒயன் என்ன பிடிக்கும் சாப்பிட உனக்கு? எனக்கு சாப்பிடவா? எனக்கு சாக்லேட்ஸ் பிடிக்கும். சாக்லேட்ஸ் ரொம்ப சாப்பிடுவேன். அப்போ எனக்கு பிடிக்கும் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் கொஷின். ஜேகேக்கு ஃபஸ்ட்டு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஜேகேக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்க்குள்ளேயே கத்துறான். அப்படியே அவனுக்கு ஷிவர் ஆகுது, ஸ்வெட் ஆகுது, கையெல்லாம் நடுங்குது. ஜேகே என்னாச்சு? காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பக்கத்தில் வந்து அவனுடைய ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு அவனுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது, கையெல்லாம் நடுங்குது. நீங்கள் அப்படியே உங்களுடைய கையை வச்சு அவனோட ஸ்வெட்லாம் வந்து அப்படியே தொடச்சி விட்றீங்க. ஜேகேக்கு கையெல்லாம் நடுங்குது. அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் செஸ்கிட்ட வச்சுட்டு பயமாக இருக்குது, அம்மா வேணும்,
அம்மா அம்மா வேணும், அம்மா அம்மா எங்கே போனாங்க, அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறான். நீங்கள் சிக்கி சிக்கி காம் டவுன். இல்லை, எனக்கு எனக்கு அம்மா வேணும், அம்மா அம்மா வேணும், அம்மா வேணும், ஹனிபன் ஹனிபன் அம்மா வேணும், ஹனிபன் அம்மா எங்கே போன, அம்மா அம்மா எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தி பேனிக் ஆகுறான். அப்படியே உங்கள் கையை ரொம்ப இறுக்கமாக பிடிக்கிறான். உங்களுக்கு பெயின் ஆகுது. வலிக்குதே. சிக்கி காம் டவுன், சிக்கி ப்ளீஸ் கத்தாத, அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே, சிக்கிக்கு நான் சாக்லேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிக்கி காம் டவுன் ஆகும் ப்ளீஸ். காம் டவுன். ஒன்றும் இல்லை. ஜெக்கிக்கு பட்டர்ஃப்ளைஸ்னால் பிடிக்கும்ல, பட்டர்ஃப்ளைஸ் நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். ஜெக்கிக்கு கேட்டும் ரொம்ப பிடிக்கும்ல, டாக்ஸ்லாம் பிடிக்கும் தானே? ஆமாம், கேட்டு டாக்ஸு பிடிக்கும். நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா ஜெக்கே இப்படி கத்தி உங்கள் கையை இருக்குமா பிடிச்சான்னு சொல்லி உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக ஜெக்கேவா எதுனா பனிஷ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா உங்கள் அப்பா பண்ணுற ஆள் தான். ஸோ அதனால ஜெக்கேவை அப்படியே ரொம்ப காமாக பண்ணுறீங்க. ஸோ ஜெக்கேவும் அப்படியே காமாங்கிறான். உங்கள் கையை விடவே இல்லை. உங்கள் கையை செஸ்ட்டில் இறுக்கி பிடிச்சிருப்பான்ல, லைட்டாக லூஸ் பண்ணியிருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்லேயே அப்படியே படுத்துடுறான். உங்களுக்கு அப்படியே ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுறீங்க. ஜெக்கி கொஞ்சம் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டான். உங்கள் கையை ரிலீஸ் பண்ண நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் முடியல. ஸோ அதனால் நீங்கள் அவன்கிட்டேருந்து லைட்டாக ஃபோர்ஸாக கை எடுத்துறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அவனுடைய செஸ்ட்டில் தடவி கொடுக்குறீங்க. ஸோ ஜெக்கியோ அந்த சேர்லேயே அப்படியே படுத்து தூங்கிட்டான். ஸோ நீங்களும் அந்த ஃபைல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படியே வெளியே போகிறீங்க. உங்கள் அப்பா தான் ஹலோ சரி ஓகே வரேன். வயன்மா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், ரூம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அர்ஜென்ட்டாக உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் உங்கள் அந்த கையை மறைச்சிக்கிட்டே போகிறீங்க. ஸோ உங்கள் அப்பா, வயன், நம்மளுக்கு ஒரு பெரிய டீல் வந்திருக்குமா? என்னப்பா சொல்கிறீங்க? அதுக்கு நான் ஒரு 3 months கிட்ட நிற்க போகிறதா இருக்கும். நம்ம அங்கே ஒரு அசிலம் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணாச்சு. அதனால் அங்கே நான் போகிற மாதிரி இருக்கும். நீ மேனேஜ் பண்ணிப்பல்ல? ஐயோ அப்பா, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேம்மா, அப்போ நான் இன்றைக்கி நைட்டே கிளம்பிடுவேன். நீ வீட்டுக்கு வாயேன். கண்டிப்பாப்பா. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்டே பேசிட்டு நீங்கள் போகிறீங்க. சரி, இப்போ அது விஷயமா நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். நான் வீட்டுக்கு போகிறேன், நீ வந்துடுமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாய் காமிச்சிடுறீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் அங்கேருந்து போயிடுறாரு. உங்கள் அப்பா போனோடனே, அப்பா நல்ல கை ப்ளீட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஏன்னா ஜேகேவோட நகம், ஒரே ஒரு நகம் நல்லா இறுக்கமாக அவங்க கையில் இது பண்ணியிருப்பா. அதுலேருந்து லைட்டாக ப்ளீட் ஆகுது. ஜேகேக்கு அவங்க அம்மானா பயமா, இல்லை அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அப்படியே தட்டவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் கையை ஒரு கை வந்து பிடிக்குது. பயந்துறீங்க. வயன், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, அது கீறிக்கிட்டு. இது பார்க்க நகை கீரல் மாதிரி இருக்குது. இல்லை ஹான், அது சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹான் அப்படியே உங்கள் கேபின் தான் கூப்பிட்டு போயிட்டு உங்களை அப்படியே உட்கார வச்சுட்டு அவன் கீழே உட்காந்து உங்களுக்கு புண்ணை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனை லைட்டாக ஸ்மைல் பண்ணி பார்க்குறீங்க. ஹான் உங்களை பார்த்துட்டு, ஏன் ஜேகேவா? ஹான், அப்பாட்ட சொல்ல மாட்டேன், உனக்கு பிடிக்காத இந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நீல் டவுன் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் சீக்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே கிட்ட வரான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. ஸோ அப்போ அவன்கிட்ட வந்துட்டு, இன்னைக்கு டேட்டுக்கு வரியா? இன்னைக்கு தான் அப்பா. ஓ ஆமாம்ல, ஓகே, அப்போ நாளைக்கு போகலாமா? போகலாம். என் மறுபடியும் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. ஐ ரியலி லவ் யூ. உன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு கீழே குடிஞ்சிக்கிறீங்க. ஸோ அவனும் உங்கள் கையை ட்ரீட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். போயிட்டு, இல்லை நீங்கள் இந்த ஜேகே என் கையில் சின்ன பையன், அதனால தான் உங்கள் அப்பாவுக்கு நானே அவனை சஜஸ்ட் பண்ணேன். ஆனால் அவன் ஏன் இப்படி பண்ணான்
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டில் சிகரெட் பிடிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே இங்கே ஸோ நீங்களும் அப்படியே உக்காந்து அந்த கையில் கட்டு போட்டிருப்பான்ல ஹார்ன், அதை தான் பார்த்துட்ருக்கீங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு. ஓகே, மற்ற ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் ஜேகேக்கு போகிறீங்க. ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கான், முதல்ல தூங்கிட்டு இருந்தாலேன்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் அப்படியே முழிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்கான். என்னாச்சு? சாரி. ஏய் என்னாச்சு ஜேகே? நான் நான் அது இது இது யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சி கேட்குறான். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன் கேட்குற? சாரி நான் தானே பண்ணிட்டேன். சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு இப்போ தலை எப்படி இருக்கு? வலிக்குது, ரொம்ப வலிக்குது. சரி இந்த டேப்லெட் போடு. எனக்கு வேண்டாம். என்னாச்சு? எனக்கு வேண்டாம். இது உனக்கு யார் கட்டி விட்டான்? நான் பண்ணுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்கள் கை கட்டு அப்படியே உட்காரோம். ஜேகே இல்லை இது உனக்கு கட்ட தெரியாதுல்ல. எனக்கு தெரியலனாலும் நான் தான் பண்ணுவேன். யாரையும் உனக்கு பண்ணா? அது ஒருத்தவங்க பண்ணாங்க. நீ அந்த கட்டெல்லாம் கழட்டக்கூடாது. நீ போய் படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை எழுப்ப வச்சு படுக்க சொல்கிறீங்க. ஜேகே அப்படின்னு சொல்கிறான். ஜேகே நான் சொன்னேன்ல, நீ சமத்தா நான் சொல்கிற மாதிரி பண்ணினா உனக்கு நான் பட்டர்ஃப்ளை எடுத்துகிட்டு வந்து தருவேன்னு. ஆமாம் சரி பாடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டே இருக்கும்போது உள்ள ஆன் வரான். அவன் சொல்லு ஹான், என்ன இங்கே? இல்லை அவன் தான் உன் கையா? இல்லை ஒன்றும் இல்லை. ஜெகே உனக்கு இப்போ எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊன்னு மட்டும் சொல்லிகிட்டே இருக்கான். நீங்கள் ஜேகேவையும் ஹானையும் பார்த்துட்டு ஹானை பார்த்து கண்ணை காமிக்கிறீங்க நீங்கள் போங்க அப்படின்னு. ஆனால் வந்து ஹானுக்கு வந்து உங்களை அவங்ககிட்ட விட்டு போக விருப்பம் இல்லை. இல்லை முடிச்சிட்டல, உன்னுடைய டியூட்டி செஷனும் முடிஞ்சிருச்சு, வா போகலாமே. நான் உன்னை கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இல்லை அவன் பரவாயில்ல, நான் உன்னை கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் ஓகே ஜேகே சமத்து பிள்ளையாரு, நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகேவா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை அப்படியே வெளியே போகிறீங்க. ஜேகே அப்படியே உங்களையே பார்க்குறான். நான் தலை வலிக்குதுன்னு சொன்னேன், நீ மறந்துட்டல? மறந்துட்ட. யார் அவன்? எதுக்கு நீ அவன் கூட பேசிகிட்டு இருக்க? ஹனிபன் எனக்கு பிடிக்கல. நீ நீ அவன்கிட்ட பேசாத, அவன் எனக்கு ஷாக்கு கொடுப்பா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அழுதுகிட்டே பேசுகிறான். அவனுக்கு அழுகே வருது. ஸோ அப்போ கொஞ்ச நேரத்தில் அவன் டோரை திறந்துட்டு யாரோ வர மாதிரி இருக்குது. ஜேகேவும் கண்ணை துவச்சிட்டு யார் ஹனிபன்? ஜேகே இந்தா தலைவலிக்குதுன்னு சொன்னால இந்த டேப்லெட் போடு. ஏய் எதுக்கு அழுது இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டு மேலே அப்படியே அவனோட பெட்டு வந்து எப்படி இருக்குன்னா வெறும் ஃபோம் மட்டும் தான் கீழே போட்டிருக்கோம். ஸோ அவன் அதில் அப்படியே சப்பலாங்கல் போட்டு உக்காந்துட்ருக்கான். நீங்களும் அப்படியே கீழே க்ராச் டவுன் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜேகே, எதுக்கு அழுகிற? தலை ரொம்ப வலிக்குதா? எனக்கு தலை வலின்னு சொன்னேன், ஏன்னா போயிட்டல. போயிட்டு உனக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு வர போனேன். அப்படியா? இந்த டேப்லெட் போடு. எனக்கு டேப்லெட் வேணாம், நீ போனல போ, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஜேகே இங்கே பாரு, குழந்தைத்தனமாக பிஹேவ் பண்ணாத, இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக மிரட்டுறீங்க. ஜேகே அப்படியே பின்னாடி திரும்பிக்கிறான். ஜேகே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜேகே கேட்கலன்னொடனே ஜேகேவுடைய ஷோல்டரில் கை வச்சு ஜேகே இங்கே பாரு, டேப்லெட் மட்டும் போட்டு உனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னல, இப்போ பாரு நீ டேப்லெட் போடலன்னா நான் நாளைக்கு வரமாட்டேன். நாளைக்கு நான் இல்லை, நீ வரணும், நீ வரணும், நீ 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 என்ன நீ என்னை கோவப்படுத்திட்ட தெரியுமா? சரி இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அப்படியே டேப்லெட்டை கொடுக்குறீங்க. ஸோ ஜேகே உங்கள் கையை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். என்னாச்சு, சாப்பிடு, அழுகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. தலையோ தடவை கூட, அப்போ தான் சாப்பிடுவேன். சரி
அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையை அப்படியே தடவி கொடுக்குறீங்க. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே ஜென்டிலாக எடுத்துட்டு, என்னாச்சு? நீ நீ நான் சொன்னேன்னு தான் பண்ணுறேன், நீ பண்ண மாட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நல்லா தடவி கொடுக்குறீங்க. உங்களுடைய ஹேண்ட்ஸ் அவனுடைய ஹேர் கூடலாம் போயிட்டு அவன் ஸ்கேல்ப் லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. ஓகேவா? குட் அன்னிக்கல், இந்த டேப்லெட் சாப்பிடு, தண்ணி இருந்தா. நீ நீ என்ன டேப்லெட் சாப்பிட்டு முதல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகேவோ, நீ நீ என்னை மறந்துட்டு போயிட்டேன்னு நான் பயந்துட்டேன் தெரியுமா? சரி ஜேகே, பொறுமையாக தூங்கு, உனக்கு கொஞ்சம் தூக்கம் வரும், கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஓகேவா? ரெஸ்ட் எடுத்தா நீ நீ நாளைக்கு வருவல்ல, கூட நிறைய நேரம் இருப்பல்ல, நீ வருவல்ல? நாளைக்கும் வருவேன், கண்டிப்பாக வருவேன். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஏஞ்சி போகிறீங்க. ஜிகே அப்படியே அழுதுகிட்டே படுத்துட்ருக்கான். கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கும் தூக்கம் வருது. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் அப்பா கூடலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஜேகேயை பார்க்க யாரோ வந்திருக்காங்க போல். ஸோ ஜேகேயும் அவங்கக்கிட்ட எப்பவுமே வந்து அப்படியே பார்த்துட்டு போயிடுவான், எதுவும் பேச மாட்டான். இப்போ ஏதோ பேசிகிட்ருக்கான். ஸோ பேசிட்டு அப்படியே வந்து படுக்கிறான். இதுக்கப்புறம் எனக்கு இங்கே வேணாம், நான் போகிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து நீங்கள் அவன் இன்னொருத்தவங்க கூட பேசினதே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இந்த ரூம்குள்ளே நீங்களும் அவனும் மட்டும்தான் இருப்பீங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி வெளியே எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் இங்கே உங்கள் அப்பாவை முடிச்சுட்டு மறுபடியும் ஹான் தான் அவங்கள கூப்பிட்டு போகிறான். ஹானும் உங்கள் கூட டின்னரில் இருந்திருப்பான். ஹான், சொல்லு ஒயன், ஜேகேயை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஒயன், எப்போ பார்த்தாலும் அவனை பற்றி பேசாத. இல்லை, எனக்கு அவனை ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. அவன் என்னால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். ஒயன், அவன் சைக்கோவில் அவன் ஒரு காமான சைக்கோ, அவ்வளோதான். ஹான், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், பேஷண்ட்டாக பாரு, மனுஷங்களாக பாரு, உன்னை மிருகமாக பார்க்காத. ஒயன், இந்த ஃபீல்டில் நான் 8 வருஷமாக இருக்கேன், எனக்கு தெரியாதா? நானும் அப்படி தான் இருந்தேன் ஒயன். நீ இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் உனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. போக போக அவங்கள பற்றி நீ டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பேன். அந்த ஜேகே வைலண்ட்லாம் கிடையாது, ஆனால் உன் கையை இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் விட்டுட்டே அவங்க கையை அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறான், லைட்டாக வச்சு ரப் பண்ணுறான். பொண்ணு அழுத்திட்டேன், சாரி. பரவாயில்ல. சைலண்ட்டாக இருக்கவனே இப்படி பண்ணுறானா, நான்லாம் எத்தனை இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து அப்படியே அவன் வந்து கையை ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறான். பார்த்தா அங்கே ஒரு பெரிய காயம், அது அப்படியே ஹீல் ஆகிடுச்சு. ஆனால் அந்த காயத்தோட தழும்பு மட்டும் இருக்குது, ஸ்கார். என்ன இது? ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு சைக்கோ, அந்த சைக்கோ பக்கத்தில் இருக்க சேரை உடச்சி அந்த கம்பி எடுத்து அப்படியே என் கையை கிழிச்சிட்டான். என்ன சொல்கிற? நீ பார்த்தவங்க எல்லாம் ஜென்டிலாக இருக்காங்க, ஆனால் அப்படி கிடையாது. அதனால தான் எனக்கு அவங்கள பற்றி ஒரு புரிதல் இருக்குது. அவனுங்கெல்லாம் சைக்கோ, எப்போ எப்படி மாறுவானுங்கன்னே தெரியாது. அந்த ஜேகே, நீ அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகாத, அப்புறம் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம். ஜேகே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்லாம் இல்லை, ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காது ஒயன். நிறைய இருக்குது இதில், ஸோ லிமிட்டில் இருந்துக்கோ. ஓகே. ஒரு 2 நிமிஷம் நிறுத்து, என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ அவனும் வரான். ஸோ நீங்கள் திங்ஸ்லாம் வாங்கிட்டு பே பண்ண வரும்போது நான் பே பண்ணிக்கிறேன். இல்லை, இது நான் ஒருத்தவங்களுக்காக வாங்குகிறேன், ஸோ அதை நான் பே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீ ஒருத்தவங்களுக்கு வாங்கினா பரவாயில்ல, நான் தான் உனக்கு இருக்கேன்ல, நான் பே பண்ணிக்க போகிறேன். ஹான், எனக்கு புரியுது பிக்கப் லைன்ஸ்லாம், பட் இதை நான் வாங்கணும்னு நினைக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிச்சுட்டு சொல்கிறீங்க. ஸோ அவனும் சிரிச்சுட்டு ஓகே மேடம், நீங்கள் சொல்கிறான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பே பண்ணிலாம் வாங்கிட்டு போகிறீங்க.
ஸோ மறுநாள் நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. ஜேகே அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு நிறைய திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஜேகே என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன்ல. சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறீங்க. எனக்கு வேணாம், எனக்கு சாக்லேட் வேணாம். ஜேகே முதல்ல என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாரு. என்ன வாங்கி ஏ என்ன இதெல்லாம்? என்ன முதல்ல வாய்ஸ் ஓ ஓ அப்படி இருந்துச்சு. இப்போ என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குற. இது இது என்ன சொல்ல, எனக்கு என்னன்னு தெரியணும்ல. இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் பக்கத்தில் உட்காருங்க. அவன் பெட் மேலே தான் உட்காந்துருப்பான். ஸோ பக்கத்தில் உட்காந்துட்டு இது கேன்வாஸா? கேன்வாஸ் நான் கேட்டிருக்கியா? நீ தானே கேட்ட கேன்வாஸ் வேணும்னு. ஆமாம், ஆனால் எனக்கு மறந்து போச்சு எப்படி இருக்குன்னு. பேர் மட்டும் ஞாபகம் இருக்குது தெரியுமா? ஓ, அப்போ நீ கேன்வாஸ் பார்த்தது இல்லையா? சின்ன வயசில் நான் எது கேட்டாலும் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்து தந்துடுவாரா, அப்போ தான் பார்த்தேன். அப்போ மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்காக வாங்கிட்டு வந்தியா? உனக்காக தான். எனக்காக தானே? ஆமாம், உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இது கேன்வாஸ், இது பெயிண்ட் பண்ணுவாங்கள்ல பெயிண்ட்டு, இது பென்சில் நீ வரையணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பெயிண்ட் கிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு எனக்கு எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கியா நீ? ஆமாம், உனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நீ தான் பெஸ்ட்டு தெரியுமா? சரி ஸோ அந்த கேன்வாஸ்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ அங்கேருந்து வந்து ஒரு வார்ட் பாய் தான் வந்து கூப்பிட்றாங்க. மேம், ஒரு முக்கியமான விஷயம், டீன் இல்லை, அதான் உங்கள்கிட்ட பேசணும். ஓகே, ஒரு 5 minutes. ஓகே மேம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. ஸோ நீங்களும் ஜேகே கூட பேசிவிட்டு, ஜேகே நான் வாங்கி கொடுத்தல அதில் யூஸ் பண்ணிவிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை அனுப்பி வைக்கிறான். ஸோ நீங்களும் போயிட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவுடைய ரூமுக்கு தான். மேடம், ஒருத்தவங்க வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா? ஓகே ஹான், நீங்கள் என்ன? வா. அப்பா இல்லை அதான். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட சேலை நீங்கள் வந்து உட்காரிங்க. ஹான் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஹாய், நான் ஜாக்சன், இந்தாங்க. ஓ ஹலோ ஜாக்சன், பிஸ்னஸ் கார்டு. எதுக்கு வந்திருக்கீங்க? நான் தான் ஜேகேவோட கார்டியன். ஜங்குக்கோட கார்டியனா? ஆமாம், ஜங்குக்கா நான் இப்போ வெளியே கொண்டு போகணும். அவன் தான் 7 வருஷமாக எதுவுமே பண்ணல. ஸோ இந்தாங்க ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். நீங்களும் அதை எடுத்து பார்க்குறீங்க. ஸோ கோர்ட்லேருந்தே அவனை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. ஓ, பட் இதுலேயே செஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஜேகே யார் அட்டன் பண்ணுறாங்க? நான் தான் சார் அட்டன் பண்ணுறேன். ஸோ அவனுக்கு ஒரு 2 to 3 months நீங்கள் டெய்லியும் வந்து தெரப்பி கொடுக்கணும். ஓ, பட் சார் சேலத்தில் இருக்க வரைக்கும் நான் அது கொடுத்துட்டு தான் இருந்தேன், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் அவனை வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ டெய்லியும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நான் வந்து பார்க்க முடியும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை கூப்பிட்டு போய் விடுறது எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறேன். ஓ ஓகே சார். அப்போ கரெக்டாக ஹான் சார், நாங்கள் வந்து தெரப்பி இவங்கள தான் கொடுக்க சொன்னோம். நான் வேணால் உனக்கு கொடுக்குறேன். வேணாம். நீங்கள் உங்கள் பேர் என்ன? என் பேர் ஒயன் சார். ஓ, நீங்கள் தான் டீனோட பொண்ணா? ஆமாம். நீங்களே பர்சனலாக கொடுத்தா ஓகேன்னு தோணுது. இட்ஸ் ஓகே சார். ஆக்சுவலாக ஜேகே நான் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். நானே பார்த்துக்குறேன் ஹான், நானே பார்த்துக்கிறேன், ப்ராப்ளம் இல்லை. சார், ஒன்று கேட்குறது தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே? இத்தனை நாள் ஏன் சார் ஜேகே வந்து கூப்பிட்டு போகல? அவன் வெளி உலகத்தையே பார்க்கல லிட்ரலாக. அது அவனுக்கு வந்து தலை எழுத்து. இப்போ தான் கூப்பிட்டு போகிறோம்ல, சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜாக்ஸ்லாம் அப்படியே ஏஞ்சி போகிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, என்ன இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக ஹாப்பி. ஜேகே வந்து வெளி உலகத்தை பார்க்க போகிறான். ஓகே, அவன் சின்ன வயசுலேருந்து இதுலேயே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து கஷ்டப்படுறீங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லி. பட் அவன் வெளில போகிறதுனால ஓகே அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறீங்க. ஸோ அப்போ உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஒயன் இதை நீ பண்ணி தான் ஆகணுமா? ஹான், உனக்கே நல்லா தெரியும் நான் கனடா போக வேண்டியது. இங்கே இருக்கேன்னா நான் செக்கையால் தான். அவனை ஃபுல்லாக நான் க்யூர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். என்னால் அவனை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு தோணுது. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு பேஷண்ட்டே சக்ஸஸ் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு தெரியும் நம்ம எல்லாரையும் க்யூர் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் அவங்கள கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்னு சொல்லி. அன்டில் அன்லெஸ் சம்திங் ட்ரிகர் தெம். யாராலையும் ஒரு பேஷண்ட்டை ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது தெரியும். அட்லீஸ்ட் நம்ம பெஸ்ட்டை ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே ஃபைலை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறீங்க. ஸோ ஜாக்சன் வந்து பார்த்துட்டு போனது அதெல்லாம் வந்து ஹானுக்கு வந்து ஒரு மாதிரி, என்னடா இது, இவன் போகிறான்னு சந்தோஷப்படுறதா இல்லைனா டெய்லி இவன் போய் பார்ப்பான்னு கஷ்டப்படுறதா? அவங்கக்கிட்ட பேசாமல் சொல்லிடலாமா? வேணாம், தேவையில்லாமா அவரும் இதெல்லாம் சொல்லுவார். அப்புறம் சரி அங்கிள்கிட்ட சொல்லி அவன் அப்பாட்ட சொன்னால் என்ன சொல்வார்? ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் தானே எனக்கு ஜேகேவை அசைன் பண்ணார். சரி உன்னோட இஷ்டம்தான். பட் நானே உனக்கு கூப்பிட்டு வேண்டாம். நீங்கள் பாரு, நீ வீட்டில் இருக்கியா? இல்லை, உனக்கு இங்கே 2-3 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு இருக்க ஒரே பேஷண்ட்டு நான் பார்த்துக்க போகிறேன், ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆனால் ஜேகேவோட டிஸ்சார்ஜ்க்கு இன்னும் 1 வீக் இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ளே நான் அவனை ப்ரிப்பேர் பண்ணணும், கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுக்கணும். ஓகே நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுக்கு பாய் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ 1 வீக் ஜேகே கிட்டே நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. அவனை வந்து நிறைய டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபைல் பண்ணி இது பண்ணணும். அதுக்காக தான் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஜேகே அப்படியே சிலுங்கிக்கிட்டே இருக்கான். ஏன்னா நீங்கள் ஒரு வாரமாக அவன்கிட்ட பேசவே இல்லை. சரியா வந்தால் டெஸ்ட் எடுக்கணும், அவனுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, மிஷினுக்கெலாம் கூப்பிட்டு போயிட்டு அவனை வந்து ஸ்கேன் எடுக்கிறது அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஜேகே அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் பாவமாக. ஸ்கேன்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஒரு ரூமில் அப்படியே வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்கான். ஸோ நீங்களும் அங்கே இருக்க டாக்டர்கிட்ட பேசிட்டு வரீங்க. ஓகே நான் ஜேகே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஸோ ஜேகே கையில் ஹேண்ட் கஃப் பண்ணியிருக்காங்க. ஜேகே அப்படியே சோகமாக வரான். ஸோ ஜேகேக்கு பக்கத்தில் ஒரு வார்ட் பாய் ஜேகே பிடிச்சிட்டு வரான். நீங்கள் அவன் பக்கத்தில் உங்கள் கோட்டில் கை வச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜேகே நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட. ஸோ கோவத்தில் இருக்கான் போலையே. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை மேம், இது என் டியூட்டி, நான் எப்படி போகிறது? நான் பார்த்துக்கிறேன். வா ஜேகே நம்ம போகலாம். சமத்து பிள்ளையா இருப்பேன்ல? இருப்பான். ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிற நீ என்ன? சீக்ரெட். சீக்ரெட்டாவா? சீக்ரெட் என்ன கூப்பிட்டு போறியா? ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே ஜேகே அவனை 2 கையை எடுத்து உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். உங்களுக்கு லைட்டாக வந்து இதான்னு பார்த்தா செம்மதான்ட்டு போகிறான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் ஜேகேவை அப்படியே ஒளிஞ்சு கூப்பிட்டு போகிறீங்க. ஜேகேக்கு அப்படியே செம்ம ஜாலியாக இருக்குது. ஜாலி நோய் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்து பக்கத்துலேயே வச்சுக்கிறான். என்னாச்சு? அங்கே பாரு அந்த பையன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். பார்த்தா ஹான்டா ஏதோ ஒரு ரிப்போர்ட் வச்சு சீரியஸாக பேசிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் ஆன்னு பார்த்து அவன் பையன் இல்லை ஜேகே, அவன் பேர் ஹான். எனக்கு ஆனால் பிடிக்காது தெரியுமா? ஏன்? அவன் எனக்கு ஷாக்லாம் கொடுப்பான். ஜேகே அதெல்லாம் நார்மல். போ, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற. சரி வா போகலாம். இரு அவங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு ஜேகேவை பார்க்குக்கு தான் கூப்பிட்டு போகிறீங்க. அதாவது ஜேகே வெளிலேருந்து உள்ளேருந்து ரசிச்சிட்ருப்பான்ல அந்த இடத்துக்கு. அது பார்க்னால் ரொம்ப மெயின்டைன் பண்ணாத இடம், ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும். ஒரு பெரிய செவருக்கு உள்ள நிறைய ட்ரீஸ் இருக்கும். அங்கே ஒரு ட்ரீக்கு கீழே உட்கார வச்சுக்கிறீங்க ஜேகேவா. நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஜாலியாக இருக்குங்க, மரம்லாம் இருக்குது. பட்டர்ஃப்ளை, நீ எனக்கு பட்டர்ஃப்ளை காமிக்கிறது நான் தானே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவ்வளோ ஹாப்பியாக கத்திகிட்ருக்கான். கத்து ஜேகே
ஜாலியாக இருக்கா? ம். சரி உட்காரு, உங்ககிட்ட ஒன்று பேசணும். சொல்லு சொல்லு. நீ என்ன சொல்ல வந்த? ஜிகே, இதுக்கப்புறம் நீ இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு புரியல. ஜிகே நாளைக்கு வெளியே போகிறான். அப்படியா? சரி. என்ன அப்படியா? சரி, உனக்கு சர்ப்ரைஸாக இல்லையா? நான் தானே ஜாக்சன் கிட்ட சொல்லி என்னை கூட்டுகிட்டே போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நினச்சிக்கிட்டு சிரிக்கிறான். எதுக்கு ஜேகே சிரிக்கிறா? நான் வெளியே போகிறேன் தானே. ஆமாம். சரி, ஹாப்பியாக இருக்கியா? ஏன் நீ வரவில்லை என் கூட? ஆமாம், நான் டெய்லியும் வந்து பார்த்துட்டு போவேன். அப்போ சரிதான். ஏய் ஜேகே, என்னாச்சு? சும்மா ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தாலே நீ ரொம்ப ஹாப்பியாவ. இப்போ என்ன வெளில போகிறேன்னு சொல்கிறேன்? நோ ஹாப்பி. அதெல்லாம் அப்படி தான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேவும் ஜாலியாக பேசியிருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் நான் வெளியே வந்தால் நான் அன்னைக்கு கூட ஜாலியாக இருப்பேன். ஜாலி ஜாக்சன் கிட்ட சொன்ன உடனே வெளியே கூப்பிட்டு வந்துட்டான். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவனுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். ஓகே கைஸ், இன்னத்தில் நான் இந்த எபிசோடை முடிக்கிறேன். ஆக்சுவலாக 2 பார்ட்டை கம்பைன் பண்ணி தான் 1 hour கிட்ட பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியல. அந்த நடுவில் நிறைய வாய்ஸ் வந்து கட்டாய் வந்திருக்கும். இல்லை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைனா மைக் ஷேக் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து கிடைக்கிற நேரத்தில் ஹாஸ்பிட்டலெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்கும். அண்ட் தென் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி எதனா பண்ணுங்கள். இந்த எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் வளர்த்து விடுங்க. அண்ட் தென் வந்து கேட்டிருந்தீங்க பேட் பேபி வாய்ஸ் அப்சேஷன். கண்டிப்பாக போகிறேன்டா. பட் வந்து ப்ரீவியஸ் பார்ட்லாம் என்னால் வந்து ரீஅப்லோட் பண்ண முடியாது. அதை நான் ஃபஸ்ட்லேருந்து பேசி தான் ஆகணும். ஆனால் ஃபஸ்ட்லேருந்து பேசினா பார்த்தவங்களுக்கு போர் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு வியூஸ் போக மாட்டேங்குதுல. அதான் யோசிச்சுட்டு அது எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி அதை சார்ட் அவுட் பண்ண வரைக்கும் கொஞ்சம் எனக்காக வந்து வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே நம்ம ஜேகேஎஃப்எஃப் பார்த்துடலாம். ஜேகேஎஃப்எஃப் பார்த்து நடுவில் வந்து நான் ஒன் ஷர்ட்ஸ்லாம் போடுறேன். ஜியோவுக்கு வந்து நான் பேசி வச்சேன்டா, பட் அது டெலீட் ஆகிடுச்சு. அது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து ஜியோஎஃப்எஃப் போட்டால் தான் போடுவேன். எஃப்எஃப் இல்லை, ஒன் ஷாட் நான் பேசி வச்சுட்டேன். அண்ட் தென் வீக்கு வந்து ஒரு சைக்கோ எஃப்எஃப்பும் பேசினேன். ஆனால் இது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பார்க்கலாம், நான் அதை போட்டால் போடுவேன். ஏன்னா எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லைன்னா நான் அதை போட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து ஒரு 1/2 hourக்கு மேலே அதை பேசி வச்சுருக்கேன். எனக்கு ஏன் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா, எனக்கு அந்த டைமில் என்ன ஒரு ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். எனக்கு அப்போ டைம் கிடச்சிதுன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணேன். அந்த ஒன்லைன் நல்லா தான் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு தெரியல. என்னால் பேசி அப்லோட் பண்ண முடியல. டைம் இல்லைன்னா நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன். அது ஒரு ஒன் ஷாட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். ஓகேவா கைஸ், பாய் லவ் யூ லாட்ஸ். சரங்கி பிடிஎஸ், சரங்கே அம்மி. See you soon.